ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: உதகையில் ஆளுநர் நடத்தும் மாநாட்டில் அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் யாரும் பங்கேற்கவில்லை. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், வணக்கம். எந்தெந்த அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை? தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்றைய தினம் உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய துணை மாளிகையில இன்றைய தினம் துணைவேந்தர்களுக்கான மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். 2 நாட்கள், இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பார் என்றும், இதில் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களும் கலந்து கொண்டு உரையாற்றுவார்கள். அது குறித்து விவாதிக்கப்படும் என்றெல்லாம் ஆளுநர் மாளிகை தரப்புல அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. சமீபத்தில் நாம் அறிந்த மிக முக்கியமான விஷயம், பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பது பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தர் என்ற வகையிலான சட்ட மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை மூலமாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் தரப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில அது நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் இந்த மசோதாக்களுக்கு ஏறத்தாழ ஒரு 10 மசோதாக்களுக்கு முழுமையான ஒப்புதல் அளித்து அது அரசிதழிலும் வெளியிடப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தான் ஆளுநர் மாளிகை தரப்புல இன்றைய தினம் துணைவேந்தர்களுக்கான மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலையில அரசினுடைய விதிப்படி பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தராக முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிலையில ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்தும் இந்த மாநாடு நடத்தப்படுவது என்பது மிகப்பெரிய விவாதமாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர் அந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்காக சென்றுவிட்ட நிலையில மீண்டும் அங்கிருந்து அதில் கலந்து கொள்ளாமல் திரும்பி இருப்பதான தகவல் என்பதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. சமீபத்தில் தான் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய தலைமையில பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்களோடு ஆலோசனை என்பதும் நடைபெற்றது. இந்த நிலையில் தான் இந்த மாநாடும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்து அது விவாதமாக எழுந்த நிலையில ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கம் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அரசுடன் எந்த மோதல் போக்கும் இல்லை என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாநாடு மிகப்பெரிய விவாதமாக எழுந்திருந்த நிலையில தமிழ்நாடு அரசினுடைய கீழ் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. மாநில அரசின் கீழ் இயங்கும் அரசு பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர்கள் யாரும் இன்று ஆளுநர் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.